ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். வாயை மூடிட்டு வர மாட்டியா? வாயா சப்பாத்தியில மோதிர போறியா? ஐயா, சாராயா சாராயா சாராயா, சாமிக்கும் சாராயா, சாவுக்கும் சாராயா, கல்யாணம், காது குத்து, கெடா வெட்டு, வெட்டு குத்து, எல்லாத்துக்குமே சாராயம் தான். இந்த ஊர்ல தலைவலினா கூட சாராயத்தை தாயா மருந்தா குடிக்கிறானுங்க. ஊரே சாராயத்தை குடிச்சு குழந்தை, குட்டி, பொண்டாட்டி, புள்ள, தாய், தகப்படு எல்லாத்தையும் மறந்துட்டு குடிச்சு வயிறலாம் புண்ணா போய் பாதி பேர் மேல போயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க 24 மணி நேரமா சாராயம் போதையிலே இருக்கிறாங்க. என்னையா அதெல்லாம்? அதுவும் இல்லாம ஊர்ல ஒரு பையன் வேலை வெட்டிக்கு போகாம விவசாயம் வெள்ளாம ஆடு மாடு கோழி குஞ்சுன்னு எல்லாமே நாசமா போயிட்டு. புதுசா இங்க வந்து நீயும் என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த ஊருக்கு வந்தாலே ஒரு பிரச்சனை தான். வெங்கடேச பெருமாளே, இந்த ஆபரேஷன் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நாங்க 2 பேரும் 6 மொட்டையா சேர்த்து உனக்கு முழு மொட்டையா முடி காணிக்க பண்றோம்பா. எங்க கோரிக்கைய நிறைவேற்றி வெங்கடேச பெருமாளே.
அலமேலு வீட்டுக்காரு. வா வணக்கம். கும்பிட்ற வாங்க வாங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. அமைதியா இருந்த அந்த ஊர்ல இப்ப வீட்டுக்கு வீடு சண்டை, மாமியார் மருமக சண்டை, வீதிக்கு வீதி சக்கடத்தி சண்டை, மாமா மச்சா சண்டை, பங்காளி சண்டை, கடங்கார சண்டை, எப்பா கண்ணை திறந்தா சண்டை, கண்ணை மூடுனா சண்டை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பட்டச்சாராய சுமதியா அந்த பொடி பயிர் தான். அவங்களாலதான் இந்த ஊரே மண்ணு கட்டிக்கிட்டு கிடக்குது. விடு. அவ ஊருக்கும் அடங்கல, ஊர் கட்டுப்பாட்டுக்கும் அடங்கல, ஊர் பஞ்சாயத்துக்கும் அடங்கல. அவ ஒருத்தினால இந்த ஊரே சாராயத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை வாட்டியா நாங்களும் உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் மேல புகாரா கொடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த அப்படிக்கிறோம்ங்கறிய அந்த அப்படிக்கிறோம்ங்கறிய இன்னைக்கு வரைக்கும் அவளை பிடிச்சது மாதிரியே தெரியல. எங்க ஆத்தா பச்சை தண்ணி மாறி ஆத்தாளுக்கு விழா எடுத்தாச்சு, பூச்சாட்டி கம்பமும் நட்டாச்சு. போன வருஷத்து திருவிழாவுல 2 பேரும் வெட்டிக்கடி செத்தாங்க, 4 பேருக்கு கண்பார்வை போச்சு. இந்த தடவை எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காம இருக்கணும்னா அவளை பிடிச்சு ஜெயில போடுங்க. அவ கூட இருக்கிற அந்த முருகன் பயிலை சேர்த்து நீங்க ஜெயில போடுங்க. என் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டினாலே அந்த கேஸோட சேர்த்து அவன் மேல 12 கேஸ் இருக்கு. ஒரு கேஸ்லயாவது அவளை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி அவளை உங்களால நிறுத்த முடிஞ்சதையா? நீங்களாம் போலீஸ் மீச வேற வச்சிருக்கீங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவளை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாச்சுன்ற தகவல் எனக்கு வரணும். இல்ல நான் ஜில்லா கலெக்டர் வரைக்கும் போவேன். ஐயா அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நாங்க எப்படியாவது அவனை பிடிச்சிடுறோம். வரோம் ஐயா. ஐயா ஐயா பிளான் பண்ணிட்டாரு. வா 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 வா. ஊரு உலக தெரியாம மூடி கொண்டு போவான். ஒருத்தனை கூட இன்னும் காணமே. சாரம் வேற ரெடியா இருக்கு. பத்திரவாளி மதியில உட்காந்துருக்கா. பழைய பாக்கி வேற எக்குத்தப்பா இருக்கு. கண்ட கழுவி கழுவி ஊத்துவாளே. இது வேற பாடி துறைக்காது. சமாளிக்க வேண்டியதுதான். அக்கா நீயாடா இங்கேடா வந்தா? வேலைக்கார பயல. இந்த போனி அவள காசு தான் அந்த பக்கம் வராத சொன்னல. என்னக்கா நீயே வைங்க, நாங்க எங்க போவோம்? ஏண்டா இந்த சுமதி என்ன இலக்காரமா போச்சா? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல இந்த ஊர்ல பட்டு ஒண்ணு கொலைக்கிருவேன். கட்டமார அக்கா பையன். என் பொண்டாட்டிட்ட காசு கேட்டா அந்த விலங்காத சிரிக்கு கொடுக்கல. அதான் வெளியில போனே டேப் ரெக்கார்டை தூக்கிட்டு வந்துட்டேன். டேப் இருக்கடா இங்க காமி. ஆமாக்கா இந்த பாருக்கா. போடுடா தொடச்சிட்டு குடுறா. இல்லக்கா நான் தொடச்சு தரேன். குடுறா. எங்க மாமனாரு சீதன்மா கொடுத்ததாக்க அவளை பந்தஸ்தா வச்சிருக்கான். அப்பவே 1000 ரூபாய். நல்ல பொருள் தானே. அக்கா வீட்டுல பாடிக்கிட்டு இருந்ததுக்கா. பாட் சவுண்ட் வெளியில கேட்டுருமேண்டு துண்டை போட்டு அமைக்கிட்டு வந்தேன். அமிப்பாக்கா பாருக்கா பாரு. என்ன கலமுடல் கேக்குது? கண்டுபிடிச்சதோட என்னடா பாட மாட்டேங்குது? அக்கா அது கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்கணும்க்கா. ஓ அப்படியா? சரி சரி நான் வீட்ல போய் கொடுத்துக்கிறேன். சரிக்கா சரிக்கா. சரி கிளம்பு. கிளம்பா. அக்கா சாராயம். இதா பாரு இது பழைய பாக்கி சரியா போச்சு. காசு இருந்தா குடியில போயிட்டே இரு. அக்கா சாராயம் குடிக்காம தலையெல்லாம் வலிக்குது. இப்போ கொடுக்கா, நாளைக்கு சேர்த்து கொடுத்துறேன். ஒரே ஒரு கிளாஸுக்கா. டேப் இருக்கெல்லாம் கொடுத்துருக்கேங்க்கா. இந்தா குடிச்சிட்டு சந்தோஷமா போ. என்னடா ஊருகா அடி செருப்பால கிட்ட பக்கத்துல பாய் போட சொல்லி அட்டங்குது. ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல கிளாஸ புடிங்கி வச்சிட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். அக்கா கொஞ்சம் பக்கத்துல வாக்கா. என்னத்துக்குடா? அக்கா வாக்கா. எதுக்குடா? வாக்கா. ஐயோ நிமிஷம் பிடிச்சவனாச்சே. என்னடா என்னடா? ஏய் ஏய் அக்கா இடுப்பு சூப்பர். இனிமேல் சாராயம் இடுப்புன்னா அக்கா இடுப்பு தான் பிரமாதமா இருக்கு. தொட்டுக்க ஊறுகா வேணுமா? என் இடுப்பு தான் கிடைச்சாடா உங்களுக்கு? திரும்ப அந்த பக்கம் வாங்கடா, காலை ஒடிச்சு அடுப்புல வைக்கிறேன். பரதேசி பையன்
வந்து என் இடுப்ப தொடுறானுங்க. சாராயம் காய்ச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு இலக்காரமா போச்சாடா உங்களுக்கு? சரக்கு வேணும்ட்டு வருவீங்கல்ல? ஐயா சார், அடுத்த ஆபரேஷன் நமது என்னது? நீ என்ன பண்ற? சைக்கிள் எடுத்து நேரா பார்பர் ஷாப் அங்க போய் மீசை எடுத்து. நீ என்ன பண்ற? நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்க போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணு. மொத்த போலீஸ்காரனுக்கு மீசை எதுக்கு தொப்பி எதுக்குன்னு கேள்வி கேட்கிறாரு அவரு. ஒத்த ஆளா இருந்துட்டு கள்ளச்சாராயம் வித்துட்டு இந்த ஊரையே போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறா அவ. அவளை பிடிக்க முடியல. இவ்வளவு நாள் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? போலீஸ்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயா, இதுக்கு முன்னால 5 ஆபீசருங்க வந்தாங்க, 5 ஆபரேஷன் பண்ணாங்க. ஆனா அவ 5 ஆபீசர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டா. நாங்க என்ன பண்றது? சார், நீங்க 6வது ஆபீசர். உங்க ஆபரேஷன்ல அவ கண்டிப்பா மாட்டிக்குவா. ஐயா, நீங்க அவளை புடிச்சிட்டீங்கன்னா உங்க கூட வந்த எங்களுக்கும் உங்க கூட ப்ரமோஷனும் கிடைக்கும். இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப எங்கேயா இருப்பாவா? எனக்கு தெரியும். சரி, வண்டி எடுங்க, போகலாம். சுமதேகா பிடிக்க போலீஸ் போறாங்களே, நம்ம குறுக்கோல்ல போய் அக்காட்ட சொல்லணும். ஐயா வந்துட்டாரு. ஐயா, சுமதி வீடு இதுதான். உள்ள போய் பாருங்க. கண்டிப்பா மாட்டுவா. டேய், எங்கடா மேல பாக்குற? கீழே பாருடா. கீழே பாரு, உசாரா பாரு. ஏதாவது பொந்துல கைய விட்டு பாம்பு கிம்பு வந்துடும் போகுது. எங்க பூந்துனுக்குற? போலீஸ் வாசனைய பாத்துட்டியா? உன்னை முட்டி தட்டி உன் எலும்பெல்லாம் வெளியே எடுக்காத விட மாட்டோம். கத்தாம போயா. உள்ள யாரியா? கதவு தரையா? நீ யாரியா? பட்ட பகல்ல 12 மணிக்கு வந்து லொட்டு கதவு தட்டுறது? நாங்க நெஜ போலீஸ் வந்திருக்கோம். யாருக்கிட்ட காது குத்துறீங்க? போலீஸ் தான் நான் பயந்துருவேனா? நான் பார்க்காத போலீஸா? போங்கயா. டேய், ஒரு அப்பா ஆத்தாளுக்கு முழுசா பிறந்திருந்தா ஒழுங்கா கதவு தரடா, இல்ல முட்டிக்கு தட்டிடுவோம் நீ. ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு முழுசா பிறக்கலையா? நான் தான் பிறந்திருக்கேன். போலீஸ் போய் சொல்லிக்கிட்டு போங்கயா. பட்டசாலைய சுமதியை பிடிக்கிறதுக்கு நெஜ போலீஸ் வந்திருக்கோம். டேய், ஒழுங்கா கதவு தரடா. டேய், அங்க என்ன சலசலன்னு பேசிட்டு இருக்கீங்க? கதவை உடைச்சிட்டு உள்ள போங்கயா. கதவு தரடா. டேய், இது உள்ள ஒன்னும் சத்தத்தையும் காணோம், ஆளையும் காணோம். டேய், ஒழுங்கா வெளியில வந்துரு, இல்ல முட்டிக்கு முட்டி தட்டிடுவோம். என்ன சார் ஏன் வந்தீங்க? வெளியில வேணா எப்படி வர முடியும்? நீங்க வெளியில போய் கூப்பிடுங்க, நான் வெளியில வரேன். யாரா நீ? அட்டச்சாரியா காச்சாரி சுமதி. அவ புருஷனா? எங்கடா சுமதி? அவ கணக்க சுண்டக்க சுமதி. ஊரல் போடுற இடத்துல ஊரை போட்டுட்டு இருப்பா. வா, வந்து ஐயா கிட்ட சொல்லு. ஐயா கிட்ட யார்ட்ட வேணா சொல்றேன். வாங்க சார். சாராய் போட்டு சைஸ்ல இருந்து சுமதி புருஷன். என்ன இது? சுமதியை கூப்பிட்டு வரணும், ஒரு சுண்டைக்காவை தூக்கிட்டு வராங்க. ஊரல் போட போறாரு. ஊரல் தானே, நான் பாக்குறேன். ஐயா, இவெல்லாம் சுண்டைக்காய பத்தி பேசுறாயா? ஏய், ஒழுங்கா சுமதி எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லிடு, இல்ல ஐயா உன்னை மிதிக்கிற மிதியில உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துரும். இவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? விடுங்கயா அவனை. ரொம்ப நன்றி சார். டேய், எங்கடா சுமதி அந்த பொடி பெய்யலாம்? சொல்றே இல்ல முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள போட்டுப்பா. கையெடுங்க சார், கையெடுங்க சார், எடுங்க சார். சுமதி தான் சார் ஊர்கள் போன இடத்துல இருப்பா. நானே காமிக்கிறேன். ஒரு பேர்ல ஊர் அக்கா, ஏன்டா அப்படி மூச்சா கொடியாரா? டேய், சொல்லி தொலையா. அக்கா
அது பண்ணல ஆ. தாங்க பஞ்சாயத்து ஆ, அவங்கள போலீஸ்ல போட்டு விட்டாங்க. என்னடா சொல்ற? உங்களையும் முருகனை தேடிட்டு வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சுக்கா. நீயும் முருகனை மாமா கூப்பிட்டீங்க போலீஸ் வருதுக்கா. சரி, இந்த பஞ்சாயத்து புறம்போக்கு ஓசியில படுக்கிறதுக்கும் ஓசியில குடிக்கிறதுக்கு மட்டும் அந்த சுமதி தேவை. இப்போ ஒருத்தி புதுசா கிடைச்சிட்டால, அவனை இன்னுமேல வச்சுக்கிறேன். வருஷம் திருவிழா ஆரம்பிச்சா போதுமே. நம்ம பொழப்புல மண்ணள்ளி போறதே வேலையா இருக்கு. ஆமாக்கா. நான் சாராயம் வித்தானா நாசமா போனானா? இவனுங்க கிட்ட போய் 5 கூட 10 கூட நான் கேக்குறேன். என்னை புடிச்சு தொங்கிட்டு இருந்த இவனுங்களுக்கு எங்க இருந்து அந்த இவள தெரியும்? சுத்துப்பட்டு ஊருக்கார ஆம்பளைங்க என்னை கண்டா ஒண்ணு கடிப்பானுங்க. போலீஸ் அனுப்புறானா வரட்டும். போலீஸ் வருதா பட்டாளம் வருதா நானும் பாக்குறேன். ஐயா காலங்காத்தால லபோதிபான்னு கத்திட்டுடா. பஞ்சாயத்துலடா அவனுங்க கடனான சுண்டக்கா பையலுங்க. இதோ பாரா, இந்த சுமுதிய பிடிக்கணும்னா இன்னொருத்த பிறந்து வளர்ந்து வரணும்டா. நீ எதுக்கு பயப்படாதடா, நான் இருக்க அக்கா. யாருக்கு பயமா? உன் தம்பிக்கா? போக்கா நீ வேற. ஐயோ போலீஸ்! அக்கா தப்பிச்சிரு, முருகா தப்பிச்சிரு. மாட்டனாடா போலீஸ்காரன். வாயா வா. போன வாரம் வாங்கிட்டு போன கமிஷன் காசு ஓசி சாராமே தீர்ந்து போச்சா? ஆமா, நீ தான் என்னை பிடிக்கும் அந்த போலீஸா? இந்த பிடிச்சிக்கோ. போ சுமதி. எப்பவுமே சூட் போய் நான் பிடிப்பேனா? அட பாவி மனுஷா. அப்ப என்னை பிடிக்கிறது அதையும் தான் பார்ப்போம். ஆமா, இப்ப எந்த மோசம் பிடிக்க வந்திருக்க? அது இல்ல சுமதி, முந்தி மாதிரி இல்ல. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் புதுசு. ஊரு பஞ்சாயத்து எல்லாம் உன் மேல காண்டா இருக்கானுங்க. அதுதான் உன்கிட்ட தகவல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த மூஞ்ச பாரு. உனக்கு முன்னாடி என் பயலுங்க வந்து சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஆமா, நீ என்னைக்கு வந்து சரியான பிடி தகவல் சொல்லியிருக்க? இப்ப எதுக்கு வந்த? சர்க்கடிக்கு தானே வந்த? இந்தா புடி, இந்தா புடி. சரி சுமதி, சரி சுமதி. இந்த ஊருக வேற, இது வேற குடுக்கணும் நான். இந்தா. சரி, நீ அடிச்சுட்டு போய்கிட்டே இரு. போலீஸ் வருதாமில்ல, ஒரிஜினல் போலீஸ், அதை நான் பாத்துக்கிறேன். இப்படியே ஓசியில குட்டி ஒரு நாளைக்காவது பால் டயர் கலக்கி வைக்கிறேன். சுமதினா சுமதி தான். சரக்குனா சுமதி சரக்கு தான். சுமதியை பிடிக்க முடியாது சர்க்கிள் சார். சுமதி கவுந்துட்டானா? கோ நீ மட்டும் 4 எழுத்து படிச்சுட்டா அம்புட் தான். டே அக்காவுக்கு ஐஸ் வச்சுட்டு போதும். முதல்ல கொண்டு போய் இந்த சரக்கு அண்ணாச்சியில் கொடுத்துட்டு வா. சரிக்கா. இனிமே இந்த ஊர்ல பஞ்சம் முளைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. இந்த ஊரை விட்டு போறோங்கிறதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இல்லப்பா. 2 போலீஸ் மாமா புடிச்சிட்டு அக்கா எங்க இருக்காங்கன்னு கேட்டுச்சு. நான் பாட்டு குடுக்குன்னு ஓடி அக்காட்ட போய் சொன்னேன். மாமா என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். சொன்ன உடனே என்ன முருகா கண்டுக்காம போற? போலீஸை பார்த்தோன்னே ஒன்று கழிச்சு ஒன்னா. இப்போ என்னடா? டைம் ஆச்சுல அண்ணா, நானும் வரேன். இந்தா வந்துதல. என்ன முருகா இம்பிட்டு லேட்டாக வருது? கை காலெல்லாம் உதறது இல்லை. ஊத்து முருகண்ணே, ஏற்கனவே 30 ரூபா பாக்கி இருக்கு, பார்த்துக்கோ. யோ புண்ணாக்கி, எங்கேயா பழைய பாக்கி? அதெல்லாம் சுமதிட்ட கொடுத்துக்கிறேன் தம்பி. சுமதின்னு அக்கா பேரை சொல்றானே. யாருக்கிட்ட? சுமதி கிட்ட. யாருக்கிட்டடா? சுமதி கிட்ட. கொய்யால சுமதின்னு மரியாதை இல்லாம சொல்ற. சுமதினா நீ கட்டினா பொண்டாட்டியா? எங்க அக்காடா. என்னென்ன எட்டி வச்சுட்டா? கை காலெல்லாம் நடுங்குனே, கொஞ்சம் சரக்கு ஊத்துனே. இந்த பேர் பழைய பாக்கி இருந்தா குடி, இல்லைங்க ஒழுங்கா ஓடி போயிடு. உன் தம்பி இருந்தா குடிப்பில்ல, கொஞ்சம் ஊத்துனே. கோவம் வராது. கோவம் வந்தா என்ன பண்ண எனக்கே தெரியாது. நீங்க இன்னைக்கு
குடிக்க தானே போறீங்க? போறனால இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கிறேன்டா. தயவு செஞ்சு செல்ல வேண்டாம்ப்பா. தங்கம்ல ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா தண்ணியை தொடவே மாட்டேன். போதுமா? ஒரு மடக்கண்ணே. என்ன கேட்ட? ஒரு மடக்கண்ணே. என்னண்ணே வாழை பார்த்தோன்னே தான பிரபு ஆயிட்ட? இந்த இடத்துக்குலாம் ஏன்பா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? என்ன மாமா சரக்கா? அப்புறம் உன்ட சம்பந்தம் பேசுவா வருவே சரக்க ஊத்துறா. ஏய் நீ எப்படா சரக்கு குடிக்க ஆரம்பிச்சா? இல்ல தங்கா ஓசிலே குடிக்கிறேன் தங்கா. அப்புறம் எப்படி காசு சேர்த்து வச்சு பெரிய ஆளாகி உன்னை கல்யாணம் பண்றது? மாமா மாமா வாங்க மாமா நீங்க உட்காருங்க. ஏய் தள்ளிப்படா இப்படி வாடா. ஏய் சரக்க முதல்ல வெளியே. இதெல்லாம் வேணாம் மாமா உனக்கு ஒஸ்தியான சரக்கு இருக்கு மாமா. இந்த மாமா திரும்பி கேட்டா. இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. இன்னைக்கு தான் கடைசி. இனிமே நீ எனக்கு சரக்கு தரணும்னா பாலக்காடு தாண்டி அட்டப்பாடி வரணும். என்ன மாமா குண்டு தூக்கி போடுற? சொந்த ஊருக்கே போறேன். ஊரோட போய் செட்டில் ஆக போறேன். நாளைக்கு காலையில வண்டிக்கே போறேன். ஏன்டா முருகா தமிழ்நாட்டில் வெட்டுறதுக்கு எங்கடா மரம் வச்சிருக்கீங்க? காடெல்லாம் அழிச்சு வீடா கட்டிட்டீங்கன்னா அப்புறம் எங்கிட்டடா மரம் இருக்கும்? எங்க கேரளாவில் நல்ல வேலை இருக்கு. சொந்த பந்தமெல்லாம் பக்கத்திலேயே இருக்காங்க. இனி அங்கேயே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். அப்பா தங்காவோட படிப்பு? சரக்க ஊத்துறா. பொம்பளை பிள்ளைக்கு என்னடா படிப்பு வேண்டி கிடக்கு? கஞ்சி தண்ணியை காய்ச்சிட்டு வீட்டோட கிடக்கட்டும்டா. அப்புறமா ஒரு கல்யாணம் அவ்வளவுதான்டா. எவ்வளவு சொன்னாலும் கேட்காதீங்கப்பா. அண்ணே வாழ் தண்ணி நினைக்குதுண்ணே. போய் பேசுனேன் போனேன் போனேன் போனா. தங்கா நீமா ஊருக்கு போற? அது என்னமோ தெரில. நான் எப்போ உன் கையில பேச வந்தாலும் முறைச்சிட்டு போற இல்லை திட்டிட்டு தான் போற. அது கூட என் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ இப்போ ஊரை விட்டு போறேன்னு சொல்ற பத்தியா, அதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தங்கா. ஆனா நீ எந்த ஊர்ல இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை தேடி வருவேன் தங்கா. கண்டிப்பா உன்னையே கல்யாணம் பண்ணுவேன் தங்கா. இது சத்தியம் தங்கா. இந்த விளையாட்டை நினைக்காத தங்கா. என்னைக்கா இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த முருகன் உன்னை தேடி வருவான் தங்கம். சி போடா. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு கல்யாணம் ஒரு கேடு. சாராயம் வைக்கிற பொறுக்கி நீ உனக்கு கல்யாணம் கேக்குதா? ஓடி போயிடு, இல்லைன்னா வெட்டி போட்டுருவேன். டேய் இங்க பாருடா, கடைசி வரைக்கும் நீ இந்த ஊர்ல சாராயத்தை வித்துக்கிட்டு பொறுக்கியா அழிய வேண்டியதுதான். சி போடா. முருகா நல்ல கை பக்குவம்டா. கேரளா போய் இந்த சரக்குக்கு என்ன பண்ண போறேன்? ஏய் பார்க்கலாண்டி. போடா பொறுக்கி. முருகா இந்த வச்சுக்க. இல்லை மாமா நீ தான் நீ ஊருக்கு போறல, காசு வேணாம். நீ சூப்பரா முருகா. நீ எங்க ஊருக்கு வா. பாலக்காடு தாண்டி அட்டப்பாடி கேரளா பாடு. என் தங்க கட்டி முருக நல்ல பையன்தாம்மா. நீ வா முருகா அட்டப்பாடி. அங்க வந்து இந்த சரக்கவே நீ காய்ச்சினா நல்ல காசு கிடைக்கும். பெரிய ஆளாயிரலாம். அப்பா டேய் வா வா பாத்து. ஏன்பா என்னெல்லாம் இங்க கூட்டிட்டு வரீங்க? சிப்புடா. எப்ப பார்த்தாலும் குடி குடினே இருக்கீங்க. நம்ம இப்ப இந்த ஊரை விட்டு போறோம். இனிமேலாவது ஒழுங்கா இருங்கப்பா. என்ன புது பணக்காரி காத்து இந்த பக்கம் வீசுது? வாங்குறப்ப இருக்கிற அக்கறை கொடுக்கறப்ப இருக்கணும். நான் கொடுக்காம தான் கொளிக்கிறியாக்கோ? அப்படி என்னமா கொடுத்துட்ட? இப்ப நீ வச்சிருக்கிற பஞ்சாயத்து அது நான் விட்டு கொடுத்தா. யார் விட்டு கொடுக்க சொன்னது? அவரை போட்டு முந்தான முடிச்சு வச்சுக்க வேண்டியதானே? இந்த சுமதிக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் நான் அழுத்து போயிட்டேன். அதான் என்னை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தவன் இப்ப உன்னை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான்.
அதான் அடுக்கடுக்க தங்கமா மின்னுது. அதனாலதான் போலீஸுகிட்ட சொல்லி என்னை பிடிக்க சொல்லியிருக்கான். வரட்டும், எந்த போலீஸ் வரான்னு நானா அவனான்னு ஐயா என் சீட்டு காசை கொடு, நான் சீக்கிரம் கிளம்ப. சீக்கிரம் கொடு, போலீஸ்கார வந்து என்னையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிருவேன். பாத்துமா, இந்த கசுறு போக மிச்சம். ரொம்ப ஆடாத, போமா போ. இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உனக்கு. சரிதான் போடி. பஞ்சாயத்து சரியான இடத்துல தான் விழுந்திருக்கான். போடி போ, வாட்டனை எத்தனை நாளைக்குன்னு பார்த்துறேன். மருந்தால கூட போடுற பாருக்கா. டேய் போதாதுடா முருகா, இது அதிகமா போட்டதுனால தான் போன வாட்டி 2 கேனு கூட அதிகமாக அடிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஊருக்கார பயிலுங்க போதையில எதை கலந்து கொடுத்தாலும் குடிச்சிட்டு திரிவானுங்க. ஏன் முருகா, இந்த அக்காவுக்கு அளவு சொல்ல ஆரம்பிச்சிட்டல? நல்லா தெரியல. நல்லா தெரியுற முருகா, நீ தனியாவே ஊரல் பண்ணலாமே. அந்த அளவுக்கு கைப்பக்கம் வந்துருச்சு. டேய் அப்படி இப்படின்னு பெரிய ஆயிட்டீனா வயசான காலத்துல இந்த அக்காவை மறந்துடாதடா. அட போக்கா, நான்லாம் எப்ப பெரிய ஆகி அதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லடா முருகா, இந்த தொழில எதிரியும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும். எனக்கு வயசாகுதுல்ல, அதான் அப்பப்ப கையளவு மாறுதுடா. ஐயோ ஐயோ, அட பாவி, சாராயத்துல என்னத்த கலந்து கொடுத்தாளோ? இந்த ஊர்ல ஒருத்தனையும் உயிரோட இருக்க விட மாட்டாங்களே. கொலைகார போலீஸ கூப்பிடுங்க. ஏய் முருகா, போலீஸ் வர போகுதுடா. இவன்தான் முருகன். இவனும் சுமதியும் சேர்ந்துதான் இந்த ஊரையே குட்டிச்சோராக்கணும். இப்போ இவன் ஆரம்பிச்ச ஓட்டம் தான் வாழ்க்கையோட கடைசி வரை. இவனுக்கு இந்த ஊரை விட்டா ஒரே ஒரு குடும்பம் தான், அவ தான் தங்கமணி. சின்ன வயசுல இருந்து அவ மேல இவனுக்கு அவ்வளவு ஆசை. தங்கமணியை கல்யாணம் பண்றது தான் இவனோட லட்சியமே. பிஞ்சிலேயே சாராயம் காய்ச்சிடுவன். இங்க இருந்து இவன் தப்பிச்சு போறது எங்க தெரியுமா? தங்கமணி ஊருக்கு தான். அங்க போயும் சாராயம் காய்ச்சறது தான் இவன் தொழில். எவனையாவது வம்பு இழுத்துட்டு அடி வாங்கிட்டு வந்தா கூட அடைக்கலமா வர்றது தங்கமணி ஊருக்கு தான். இப்போ அவனுக்கு அந்த ஊரே சொந்த ஊராகவே மாறிடுச்சு. இவன் அடி வாங்காத இடமும் இல்லை, போகாத தப்பான இடமும் இல்லை. சுமதி கிட்ட கற்றுக்கிட்ட இந்த சாராய தொழில் இவன் எங்கே போனாலும் அவனுக்கு கையும் கொடுத்துச்சு. போலீஸுக்கிட்ட துரத்தலாம் இருந்துச்சு. அப்பப்போ இவகிட்டே வந்துடுவான். சிங்காரி தங்கத்தில் செஞ்ச பொண்ணுதான், சுக வெள்ளத்தில் தள்ளும் கண்ணுதான், உன் கண்ணங்கள் ஸ்வீட்டு பண்ணுதான், பசிதித்துக்க போறோமே தின்னுதான். இது போறோம் மணிப்பாடும் அழகான புது கரகாட்டம், செஞ்சாடி ஒதி போடும் இத மேல நீயோ தூங்கிடவாயே. புறம் போட்டு வளர்த்தாளோ ரங்கம்மா அடி பொங்கம்மா, பழமான அழகால பல போட்டு புடிச்ச எங்களை நீயே. ஜாரி ஜாரி
கச்சேரி வச்சா விறுவிறுக்கும் கட்டாத தவில தலையில அடிச்சா உடம்பும் மனசும் கிறுகிறுக்கும் தக்காளி பழத்தை பிசைஞ்சு போட்டா பாங்கோழி குருமா கமகமக்கோ உன்னோட கையால் ஒரு வாய் தின்ன பந்தி முடிஞ்சும் பசி இருக்கும் சுண்டு விரல் பட்டதுமே கண்கள் சொருகுமே அட மத்த விரல் தொட்டுச்சுன்னா இளம முருகுமே கட்டழக கண்டதுமே புத்தி சதருமே அடி கட்டிலுக்கு வாகிருந்தா கத்தி கடரும் நாட்டு ராணிதா இது காசுக்கு ஆடுமே நீதா நீ ஆனந்த ஆற்றல் தோணிதா ஆசைகள் வந்தேருமே நீதா காலையில வரியா? பாப்போம். கண்டிப்பா வரும்போது ஒரு கேன் சாராயத்தை எடுத்துட்டு வந்துரு. சரிடா, போயிட்டு வா, மறந்துடாத. பார்க்கலாம் பார்க்கலாம். இங்க பாரு தங்கம், ஜோசியர் இருந்து எந்த காரியம்? இப்ப என் குடும்ப செலவு நடக்குதுன்னா அதுக்கு முருகேசன் தான் காரணம். ஜோசியர் கிட்ட நீங்க இத பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிருக்கலாமே ராணிகா. ஓ, அவனாவது ஓடி போய் மலையை மறைச்சிட போறான். என்னடி ராணி, நல்ல ஆளு, வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு கண்டுக்கவே இல்ல. ஏன் ராத்திரி ரொம்ப தேடுனி ஆக்கும்? ஏய், இந்த முருகேசன் கிட்ட ஏதாவது சொன்னா? இந்த ஆட்டுக்குட்டியை எங்க தள்ளிட்டு போற? நான் ஒன்னும் ஆட்டுக்குட்டி இல்ல. அத உன்னை நேரா பாக்கும்போது புரிஞ்சு போச்சுல. முருகா, என்கிட்ட மாதிரி இவகிட்ட வேண்டாம். இவ கட்டெரும்பு மாதிரி. கட்டெரும்புனாலும் சர்க்கரையை தேடி வரணும்ல. முருகா, தகராறு பண்ணாம இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. தகராறு பண்ணல, போ போங்கறல. போ. அடியே, நான் தினமும் இந்த பக்கம் தான் வருவேன். நல்ல பழுத்த மாம்பழம், அப்படியே கடிச்சு கடிச்சு தின்றலாம். நல்ல ருசியான மாம்பழம். ஐயோ, என்ன அழகு. நீ வா. அச்சக்கா புச்சக்கா பச்சக்கா அச்சக்கா. அடடடடா, என்ன அழகு. பா, இன்னைக்கு ராத்திரி சுகமா தூங்கணும். கல்யாண 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 நிக்க தானே சொல்றேன். கல்யாண அவ எனக்கு வேணும். நேர் வழியில எதுவும் நடக்கல, ஏதாவது குறுக்கு வழி இருந்தா சொல்லு. வழிமாறிய சிந்தனைகள் வேண்டாம் மகனே. காளியனுக்கு தெரியாத மந்திரமா? இவனை கொஞ்சம் கறந்துடலாம். சொல்றேன், அதுக்கு முன்னாடி புத்திய தீட்டுறதுக்கு ஏதாவது கையில் இருக்குமா? இப்ப என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இது மகாலட்சுமி, அதை வச்சு விளையாடாது. இது வசீகர யந்திரமா. யாருக்கும் தெரியாம தங்கத்தோட இடுப்பில கட்டிடும். கட்டி 4வது நாள் அவன் காலடியில கிடப்பான்.
கை நீட்டு போய் கட்டு வா. ஓ இத வாங்கி அவ கட்டலைனா ஷோ புத்திய பயன்படுத்து முருகா. அந்த பழனி முருகன் உனக்கு ஒரு இடுப்பை காட்டுவான், தங்கமான இடுப்பு. அக்கா இங்க யாரும் இல்ல போலயே. அக்கா என்னக்கா அந்த கயிறை கட்டினியா? என்னக்கா ஒரு மாதிரி அவ அதை வேண்டான்னு சொல்லிட்டா. முருகனை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சு அதை நானே கட்டிக்கிட்டேன். முருகா வா. என்னக்கா? வா முருகா வா வா வீட்டுக்குள்ள வா. வேணாங்க வா விடுக்காங்கறல. வாடா வா 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 உள்ள வா உள்ள வா முருகா வா வேணாங்க வா போகாத முருகா. ஐயோ எந்த மரத்தோட ஆர்டர் கொடுத்தாலும் அதை கரெக்டாக அறுத்து கொடுத்துருவீங்கல்ல? அப்புட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு வர்றானே. ஆமாங்க, இது நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு டீல். பார்ப்போம் சார். நீங்கள் என்ன 100% நம்பலாம். நம்பிக்கை அதுதான் வாழ்க்கை. சாப்பாடு இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. சரியா போ, அப்போ நான் வரேன். சரிங்க சார். சரி 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 வரேன் தம்பி. அப்புட்ட கொடுத்துட்டீங்க இல்லைண்ணே, ஒன்றும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். அந்த முருகேசன் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தான்? என்ன பாக்குறதுக்கு. எதுக்கு? அட இது என்ன கூத்தா இருக்கு. என்ன பிடிச்சவங்க என்ன பார்க்க வருவாங்க, இதுல என்ன இருக்கு? முருகேசன் எதுக்கு வந்தான்னு கேட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க வந்தான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னது, கோவப்படாம உட்காரு. எனக்கு உன் சாப்பாடு வேணாம், போய் அவனுக்கே கொடு. அப்போ ஒழுங்கா வந்து சாப்பிடு. வேண்டான்னு சொல்றேன்ல. அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வந்து ஒழுங்கா சாப்பிடு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வந்து சாப்பிடு. நான் வரல. என் செல்ல அப்புல இந்த தங்கம் பேச்ச கேட்க மாட்டியா? உன் செல்ல அப்பதானே தங்கம். பின்ன அப்போ விட்டா வேற யார் இருக்கா? அப்போ சத்தியமா? சத்தியம். चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. நாகன் தன் கழுகு பார்வையிலே இறைய பார்த்து கொண்டிருக்கிறது மாதிரி புதன் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும். பரிகாரம் இருக்கான்னு பாப்போம். இங்க இருக்கு. தேவையில்லாம கட்டத்தை மாத்தி வில்லங்கத்தை ஏற்படுத்தாம லக்னத்திലേക്ക് இறங்கி வர்றியா? நீ இங்க வர்றியா இல்ல நான் அங்க வரட்டுமா? நான் அங்க வந்தேன்னா உனக்கு ஒரு பாடம் புகட்டுவேன். രാഘവന്റെ കൂട്ടാണി ഉണ്ട്, എന്താ ചേരുന്നോ? പക്ഷേ ശുക്രനെ കൂടെ വിളിക്കണം.
വിളിച്ചു നോക്കാം. പരിഹാരമുണ്ട്. ബുധൻ കുംഭത്തോട് ചേരുമോ? சேர்ந்தால் பிரிக்க முடியாது. கன்னி துலாம், விருச்சிகம், தனு, மகரம், கும்பம், மேசம். மேசம் 24, 25, 26. காளியண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். ராணி வேணாம், ராணியை கூப்பிட வேணாம், நானே எடுத்துக்கிறேன். வெயில்ல மேயிற மாட்டுக்கு தான் தண்ணி இருக்கிற இடம் தெரியும். போய் குடி. சுவாமி, பகவதி தேவி, கிருஷ்ணா, பார்த்து. சங்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். பயந்துட்டியா? நான் நினைச்சா உன்னை இங்க என்ன வேணாலும் செய்யலாம். அந்த காட்டுக்குள்ள உன்னை கட்டி தூக்கிட்டு போய் அனுபவிக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். காரணம், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னைய பூ மாதிரி என் உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு தான் என் ஆசை. வழிய விடு. விடலைன்னா அன்னைக்கு வாங்குனது ஞாபகம் இல்லையா? ரொம்ப துல்லாதடி. இந்த கை என்னை கட்டி அணைக்கணும்னு தான் ஆசை. ஆனா அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது நடக்கணும்னு என் தீர்மானம். அது வரைக்கும் நான் சொல்றதை கேட்டுட்டு நல்ல பொண்ணா அமைதியா இருக்கணும். இந்த மச்சான் சொல்றதை கேட்டு. ஊத்து உனக்கு ஜூத்து. முருகேசன் சரக்குனா சொல்லவா வேணும்? தமிழ்நாட்டு சரக்குனா சும்மாவா? என்ன பங்கு சம்மந்தமே இல்லாம இந்த பக்கம்? உன்னை பார்க்க தான் வந்தேன். குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவங்க என்ன குடிக்கிறாங்களோ அதான். அப்ப எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. குடு குடு. இனிமே தங்கம் மேல நீ கைய வச்ச அந்த கைய வெட்டிடுவேன். ஜாக்கிரதை. குன்றுடா உன்னை. ஏய் முருகேசா, எழுந்துரு. ஓ, அதான் விஷயமா? ஒரு ஏழை விட்டு பொண்ணை அநியாயமா ஆசை காட்டி மோசம் பண்ணி கெடுக்க பார்த்தான். நான் தான் அதை கண்டிச்சேன். இந்த கோவத்தை இங்க காட்டிட்டு போறான். கிடைக்க மாட்டா. அவ இவனுக்கு கிடைக்க மாட்டா. ஆம்பளையா நான் அவளை கட்டுவேன், வச்சு காப்பாத்துவேன். என் தெரு தெருவா பைத்தியமா திரிவான். உதவாக்கிற பையன். அட, இவனா அந்த பொண்ணை கட்ட போறான்? வயித்துல உண்டாயிருச்சுன்னு வச்சுக்க, எப்படியாவது கலைச்சறதானே இவங்க வேலை. அவன் என் கையால தான் சாவான்னு எனக்கு தோணுது. திருப்பி அடிச்சிருக்கணும் முருகேசா. அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து இருக்கணும். நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. ச்சே, நீ அதை பாழாக்கிட்டேடா. விட மாட்டேன். நான் அவனை விடவே மாட்டேன். கவலைப்படாதடா முருகேசா, தைரியமா இருடா. நாங்க இருக்கடா அவங்க கூட. யாரா இருந்தாலும் பாத்துருவோம். சரியா சொன்ன. ஒரே ஊருக்காரங்க. என்ன பாக்குற? போயிட்டாங்கண்ணா. டேய், நான் ஒரு ஆள் நிப்பேன்டா. உன்னெல்லாம் அடிக்க இவங்கெல்லாம் தேவையா?
எனக்கு பதில் சொல்றா. வென்று வாடா. என்னடி நீங்க வர்றீங்க? உன் மகனை வர சொல்லு. சொல்றல. ஏய்னா என்னைய ஒண்ணு பண்ண முடியாது. வாடா வெளியா. பாருங்கடே பயங்கிட்ட சொல்லிவை. நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு திரும்ப அவ பின்னாடி வரதை எங்கேயாவது பார்த்தேன். நாங்க வந்தா அவ்வளவுதான். ஆனா என் பங்காளி கொடலை நான் உருளி எடுக்கணும். என்ன ரவுடின்னு நீ சொல்றியா? எனக்கு சொல்ல தெரியாதுன்னு நினைச்சியா? ரவுடி 100 1000 10,000 ரவுடி நீ. யாருகிட்ட வாடா என்ன சொல்ல போற? வாடா என்னடா பின்னாடியா போற? கூட்டு போறாளுங்களா? உன் மவுசி இப்ப தெரியுதா? வாடா. அம்மாவுக்கு மகனுக்கு முருகனோட இந்த வீரம் இப்ப தெரியுதா? அடைச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க. இல்லன்னா உன் வீட்டுல ஆம்பளை வாரிசே இல்லாம போயிடும். இன்னைக்கு இது போதும் முருகா. நீ கலக்கிட்ட. உனக்கு பயந்து உள்ள போயிட்டாங்க. ஆமா நான் கலக்கிட்டேன். நீங்க தான்டா அவனை பார்த்தவன பயந்து ஓடி போயிட்டீங்க. போடா. முருகேசா, இவங்க இந்த ஊர்ல பெரிய புள்ளைங்க. நீ வெளியூருக்கார, நீ பாட்டுக்கு போயிருவ. அப்புறம் அவங்க கிட்ட நாங்க தானே மாட்டிக்கணும். எங்களுக்கு இந்த ஊரை விட்டா வழி இல்லையே. நீ பாட்டுக்கு போயிருவ. பரவாயில்ல, முருகன் பேச்சு மாற மாட்டான். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தான். வாங்கடா, சந்தோஷமா மட்டும் அங்க வாங்கடா. முருகா ஆயக்குடிக்காரங்களா குக்கா? என்ன முருகா? இந்த பாட்டில குடி. பூம்பழமும் அண்ணாச்சி பழமும் சேர்த்து காய்ச்சினது. மொத ரகம். அண்ணனுக்காக தம்பி தனியா காய்ச்சினது. வாங்கி குடிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிங்க.
ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்ல நாட்டு சரக்கு தான். இன்னொரு கிளாஸ் ஊத்து. ஐயோ மடமடன்னு குடிச்சா மயக்கம் போட்டுருவ. கொஞ்ச நேரம் ஆகட்டும். எனக்கு ஒரு டம்ளர் குடிண்ணே. மண்டையிலே கொட்டுவேன். இந்த வயசுல குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். சீனி போ குடிக்காரா. தேவையில்லாம குறுக்க பேசிட்டு இருக்காத. விடுக்கா, அவன் சின்ன பையன்கா. போடா குடிக்காரா. ஒன்றும் பண்ணாத சாவித்திரி அக்கா. போடா. அவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கட்டும். அவனுக்கு எப்பவுமே கொஞ்சம் வாய் அதிகம். இவ்வளவு நேரம் ஆகுது. எப்பவும் இப்படித்தான் வருவாளா? இல்ல, இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஓ, அவ வர நேரமாண்டி. நீ போய் வறுத்த மீன் எடுத்துட்டு வா. முருகா, நீ நல்லா வேண்டாம். நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இனி நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ இங்கேயே தங்கிடுடா. காலையில் எந்திரிச்சு போட. அண்ணே, இதையும் குடினே. இந்தா. சாப்பிட்றா முருகா. தங்கமும் வந்துருட்டும். கோபி எங்க? அவனுக்கு உள்ளே கொடுத்துட்டேன். ஏய், கை கழுவ தண்ணி குடுறே. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். பயந்தே போயிட்டேன். இந்த நேரத்துல நீ எங்க நிக்கிற? நான் கொஞ்சம் ஆத்து மீன் வாங்கி அப்பாட்ட கொடுக்க வந்தேன். அதுக்கு அப்பா சொன்னாரு, இரு சமைச்சவனே சாப்பிட்டு போலான்னு. அதான் தின்னுட்டல்ல. தங்கம் வரட்டும்னு நான் காத்திருக்கேன்ல. நீ யாரு எனக்கா காத்துட்டு இருக்க? என்ன தங்கம், ஒரு உதவியும் பண்ண விட மாட்டீங்க. எனக்கு யாரோட தெய்வம் தேவையில்ல. முதல்ல கிளம்பு. தங்கம், அப்பாவும் அம்மாவும் நல்லா தூங்கிட்டாங்க. இப்ப இந்த நிலாவுக்கு கீழே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. நீ முதல்ல போக போறியா இல்லையா? என் மனசு முழுக்க நீதான் இருக்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் தங்கம். தங்கம், தங்கம், தங்கம் நில்லு. நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விடு அப்போ. யாராவது பார்த்தா அப்புறம் அசிங்கமாயிட போகுது. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நீ என் கூட வா. ரொம்ப முக்கியமான விஷயம். வா வான்னு சொல்றல. விடு விடு அப்போ. இன்னைக்கு ராத்திரி நாம இந்த ஊரை விட்டு போறோம். உன்னை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த எல்லாரும் முன்னாடி என் தாலி கட்டி இந்த ஊர்ல எனக்கு வாழ தெரியாம இல்ல. ஆனா என் வீட்லயும் உன் வீட்லயும் கடைசி வரைக்கும் சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஓட்டு கம்பெனியோட சங்க சத்தம் கேட்கிறப்போ நீ வீட்டை விட்டு வரணும். பெருமாள் டீ கடைக்கு முன்னாடி நான் வண்டியோட காத்திருப்பேன்.
கூட பாக்கி இல்லையே. இனிமே நான் எங்க போய் தேடுவேன்? ஐயா, அப்ப என் பொண்ணு எங்கேயோ போயிட்டாப்பா. உன் தங்கத்தை காணலப்பா. என் தங்கமே. நான் என்ன பண்ணுவேன் தெய்வமே? அம்மா, பண்ணாரி அம்மா. என்ன சார்? ராமநாதன் டிம்பர்ஸ் வீடு தானே? ஆமா. நீங்க அப்போட அம்மாவா? காணாம போன தங்கமணி இந்த வீட்டில் வேலைக்காரியா இருந்தாளா? ஐயோ சார், எனக்கு அவ சமையலுக்கு உதவியா இருப்பாளே தவிர ஒரு நாள் நான் அவளை வேலைக்காரியா நினைச்சதே இல்லை. அந்த பொண்ணை பத்தி எனக்கு சில விஷயம் தெரிஞ்சாகணும். அதெல்லாம் உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க, உட்காருங்க. இது யாரு? இது என்னோட மக ருக்மணி. இவளோட புருஷன் குன்னூர்ல இருக்கிற கம்பெனில வேலை செய்யறாரு. தங்கமணி எப்படிப்பட்ட பொண்ணு? அத சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே அவ இங்கதான் வளர்ந்தா. எனக்கு இன்னொரு மகளை போல இருந்தா. அவங்க பொழப்ப தேடி இந்த ஊருக்கு வந்தாங்க. என்னம்மா, இவங்க கூட விளையாடணுமா? என்ன உன் பேரு? தங்கமணி. தங்கமணி. எங்க உன் வீடு? அதோ அங்க. ஓ, காஃபி குடிக்கிறியா? இங்க வா, காஃபி குடிக்கலாம். அப்போ அம்மா. என்னம்மா? நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. எதுக்குமா? காஃபி குடுக்கலாம். அங்க வா, காபி குடிக்கலாம். எனக்கு வேண்டாம். சொல்லக்கூடாது. அம்மா சொன்னா வரணும். வா. எனக்கு வேண்டாம். வான்னு சொல்றேன்ல. போக போக அவ எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா. அவ பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமும் அவ எங்களுக்கு ஒத்தாசையா தான் சரி இருந்தா. நோ ரைஸ் உனக்கு. ஏமா அப்படி சொல்றீங்க? நீ எங்கன்னு இப்பதான் கேட்டேன். என்னடா செல்லம்? தங்கமணி காணாமல் போனதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அது தீர்ற வரைக்கும் நாங்கள் அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு தான் இருப்போம்.
பாட்டிலாம் எடுத்துட்டு போய் குழிக்குள்ள வை. வேகமா போய் அந்த மீனை வறுத்து வை. எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? டேய் அவன் எங்கடியறா? அவ எங்கன்னு கேக்குறாரு. 2 பாட்டில் சரக்குறா. சரக்கா? எந்த சரக்கு? சாராயம். அதர்றா. சாராயமா? இது சாராயம் வைக்கிற இடம் இல்லையே. இங்க பாருடா. இங்க இருக்குன்னு தானே அந்த சின்ன பண்ணி சொன்னா. அது இங்கன்னு தான் சொல்லி விட்டாரு. அப்புறம் ஏன்டா முடிக்கிற ஏறா அந்த சனியனே? சனியனையா? சக்தி டீம் இல்ல உங்க பேரு முருகேசன் தானே? அதான். அப்புறம் ஏன்டா இந்த திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கிற? இன்னுமா தெரியல? நம்ம சக்தியில ஒரு டிரைவர் கருப்பாய தெரியலையா? தெரியும். அந்த வழிகாட்டு என்ன இங்க சொல்லி விட்டது. ஓ, ஏன் மரமண்டைக்கு பட்டுன்னு விளங்கலனே. என் அன்பு நண்பா, என் பேர் பாலு. படிக்காத பைலிகளுக்கு பாசம் கூடும்பா. என்ன எப்படிடா கூப்பிடுவான்? பாலு குட்டின்னு கூப்பிடுவாங்க. திருச்சூர் பக்கத்துல நம்ம இம்மானுவல் சர்ச்சுக்கு பின்னாடி தான் என் வீடு. நீங்க தெரியும் சொன்ன இந்த கருப்பா இல்ல, அவனோட நெருங்கி நண்பனாக்குனான். அவனும் நானும் கிளச்சங்கி ஏறு போலதான். அவன் மிதிக்கும் போது நானாக விடும். அப்படி சொல்லுங்க, நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். அப்படி ஒரு டிவோர்ஸ் கேஸ் இல்லாம நாங்க வர மாட்டோம் இல்லையாங்க. பிரபலம் இல்ல அண்ணன். அங்க போய் உட்காருங்கண்ணே, இப்ப எடுத்துட்டு வரேன். என்னடா இது பிச்சைக்காரங்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றான். வாணே உட்காரு. நல்லா சேரு உட்காரு. சரக்கு நல்லா சரக்கான்னு பார்க்க வேணாமா? சரக்கு சூப்பர் சரக்குடா. இது வயத்த கலக்கொண்டு தான் தோணுது. எப்படியும் கீழே தானே போக போகுது. ஓ கருணாக்க மடக்கி உள்ள வைக்கிறியா? தொட்டுக்க ஏதாவது இருக்கா? மீன் வறுத்து முடிச்சாச்சான்னு பார்த்துட்டு வரேன். என்னடா வயத்த கலக்குதா? உங்களுக்கு போகாம இருந்தா சரி. இந்த இடம் மட்டும் இல்ல மயக்கிறது மாதிரி இங்க ஆளும் இருக்குடா. இந்த ஃபிகருங்க எப்படிடா? நான் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டுமா? நான் சொல்றேன்.
ஆ என்ன இந்தோ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அப்போ. அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ம். ம் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். முருகா, இங்க யாரும் இல்லையாடா? இப்படி இருந்தா எப்படி தொழில் பண்ணுவான்? அந்த பக்கம் இருப்பானோ? அங்க எங்க போறீங்க? நீ வாரியா? நான் தான். என்ன குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். தங்கத்தோட மட்டன் கறிக்கு நல்ல சிக்கன் கறியோட மணந்தா. குழம்பு ருசியெல்லாம் நீ இப்ப பார்க்க தேவையில்ல, தரும்போது பாத்துக்கோ. முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பி போ. தச்சமே நான் முன் பக்கத்துல போயிடுறேன். அப்ப முருகேங்க பழனில. அப்ப முத்துவா அவன் போயிட்டான். ஏன் பழனி வலையும் ஆண்டவா நேத்து கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தான். அவன் கடைக்கு போயிட்டான்னு சொன்னேன். அப்ப இங்க யாரும் இல்ல இல்ல அப்படின்னா தச்சமயம் தங்கத்து கூட. ஆஹா என்ன மனம். நீ என்னடா பைத்தியம் பிடிச்சவன போல? உங்க அப்பா செத்துட்டானா? என்னோட பலத்து சந்தேகமே நீ இங்க இருக்கிறதுனால தான் அவன் நெருங்க மாட்டேங்கிறான். நீ கொஞ்சம் போயிடுறியா? வேணான்னு ஒரு போட்ல வாங்கி ஓம் வாயில ஊத்திடுற. கிரகம் பிடிச்சவனுக்கு லாட்டரி விழுந்த மாதிரி போய் தொலையண்டா. போறேன். இவன் இங்க இருந்து அடி வாங்க போக மாட்டான். ஐயோடா என்ன தங்கமான பையன். வேலூர் ஜெயிலுக்கு போக வேண்டியவன். முருகா, தங்கம் கதவு கொஞ்சம் திறக்கிறியா? எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் போதும். முருகேசன் வராம குடிக்கிறதுக்கு தர முடியாது. என்ன தங்க கொஞ்சம் தா. எப்படி இருந்தாலும் நாமெல்லாம் மனுஷங்க தானே, இப்படி சொல்லவே கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? நாம் இந்த ஊரை பத்தி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? எனக்கு அடிப்படையில ஏகப்பட்ட வேலை கிடக்கு. தனியா உட்காந்து நீ வேணா பேசிக்கிட்டு இரு. தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. தங்க தலைய மூக்குடைஞ்சிருக்கும். எங்க அம்மா அண்ணே, அது அவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ படியாத பொண்ணுங்களை இந்த பாலு படிய வச்சிருக்கான். படியாத மாடு போல சேட்டைகளையும் காட்டும். இந்த கைக்கு காலுக்கெல்லாம் கொஞ்சம் தெம்பு வரட்டும். வந்து ரொம்ப நேரம் ஆச்சானா? கொஞ்சம் தலையில நீ அந்த அடுப்புக்குள்ள போய் காய்ச்சிட்டு இருந்தாடா. பாட்டில் கிடைக்கலையா? அப்ப தங்கத்துக்கிட்ட போய் கேட்டிருக்க வேண்டியதானே? இந்த பெண்ணுங்களும் தனியா இருக்கிற வீட்டுல என்ன போல நல்ல மனுஷங்க வந்து கேக்குறது தப்பு இல்லையாடா? ஆமாமா. என்ன தப்பு? இது பாலுவோட சொந்த வீடுண்ணே. அது நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இருங்கண்ணே, நான் எடுத்துட்டு வந்து தரேன். உட்காருங்க அண்ணாவா. விளக்கண்ணாக்கணும் போல இருக்கு. இப்ப எப்படிதான் இருக்கு மரியாதை? அண்ணன் அண்ணன் தான். இப்ப நானும் அவனும் கூட்டாளி கூட்டாளி. பாலண்ணே வந்தது தெரியாதா? தெரியும் தெரியும். அப்புறம் ஏன் அவருக்கு எதுவும் கொடுக்காம இருக்க? நமக்கு நல்லா காசு தர ஒரு பாலண்ணே, அதை மனசுல வச்சுக்க.
ஆனது ஆச்சு. 2-3 வறுத்த மீன் எடுத்து வச்சுட்டு அந்த ஊறுகாயை தட்டில் வச்சு எடுத்துட்டு வா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்தானே அண்ணனுக்கு ஸ்பெஷல் சரக்கு. நல்ல அசல் கருப்பத்தை கரைச்சிட்டு போட்டுருக்கேன். கேட்டுக்க முருகா, நீ இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ திருவாரூர் தேருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். என்ன இந்த தடவை திருவாரூருக்கு கேன் கணக்கிന് நிறைய சாராயத்தை காய்ச்சி கொண்டு போயிட்டு ஏன் லாரியிலே ஏத்தி திருவாரூர் கொண்டு போய் வித்துடலாம். அப்புறம் பணம் மலை மலை மாதிரி கொட்டும் முருகோ. அரகர அரோகரா. நிஜமாவா? நிஜம் கஜம். ஐயோ, அதுக்கு நிறைய பணம் செலவாகும்ல. நீ அப்படி சொல்ற? நீ முன்னேறணும், அதுக்கு வேணும் பணம். அதுக்கு எவ்வளவு வேணாலும் இந்த பாலு செலவு பண்ணுவான். இதெல்லாம் சொல்லி என்னை ஆசை காமிக்காதனே. நீ ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த வியாபாரத்துல நாம 2 பேரும் பங்காளிங்க. டிபி டீசன்ட் பார்ட்டி டீசன்ட் பார்ட்னர். என்ன உனக்கு சம்மதம் தானே? சம்மதமா? எனக்கு முழு சம்மதம். டேய், இந்த அட்வான்ஸ் எடுத்து கொடு. நீ என்ன பாக்கெட்டுக்குள்ள கியர் போடுற? அண்ணே, காசு நிறைய இருக்குல்ல. அது எத்தனை ரூபாய் நோட்டுன்னு தெரியுமா? தெரியாது. அதங்க குடுறா. அப்புறம் கூடவே ஊத்தி கொடுக்கவும் ஊர்கா கொடுக்கவும் தங்கமும் கூட இருந்துச்சுன்னா வியாபாரமா இருக்கும். அதுக்கு அவ சம்மதிப்பாளோ என்னமா? சம்மதிக்கும், இல்லைன்னா சம்மதிக்க வைக்கணும். அவ கையால பச்சை தண்ணி கொடுத்தாலே போதும், உனக்கு லட்சங்களா கொட்டும். குடிகாரங்கள் எல்லாம் சேர்ந்தோம்னா முதலாளி ஆக்கிடுவாங்க. அடுத்த தேருக்கு நீ போறப்போ அப்ப நீ யாரு? முருகன் முதலாளி. புரிஞ்சுதா? என்ன உனக்கு திருப்தி தானே? சந்தோஷம். இதை நான் போய் காமிச்சிட்டு வரவா? நல்லா காமிச்சிட்டு வா. காமிச்சிருக்க. எப்படி இருக்கட என் சாம்பிள் வெடி? யானை வெடினே. யானை வெடி. யாரு நீ? இல்ல, நீங்க தானே? செல்லக்குட்டி குடுறா. வயறு வந்து போடா சனியனே. என்னடா பொல்லாத வாழ்க்கை. இப்போ எலக்ட்ரிக்கல். முத்து அதுக்குள்ளேயும் தூங்கிட்டியாடா? டேய் தங்க, கதவை தர. தங்க, கதவை தர. முருகன் வந்திருக்கேன். நான் குளிச்சிட்டு இருக்கேன். நான் இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன். உனக்கு பசிக்குதா? எனக்கு பசியே வராது. நீ குளி, ஒன்றும் அவசரம் இல்லை. தங்கம், டவுன்ல என்ன கூட்டம் தெரியுமா? விலைவாசிலாம் தீயா ஏறி போச்சு. இனி வர்ற காலத்தில் இந்த சின்ன வியாபாரத்தை வச்சு நம்ம பொழப்போம்னு தோணலை. இப்போ அவசரத்துக்கு ஜாக்கெட்டும் பாவடையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ உடுப்பு மாத்தாம கஷ்டப்படுற இல்ல? நீ ஏன் பொண்டாட்டி, அதை மறக்காத. வா சாப்பிடலாம். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னது சாப்பிடுற நேரத்துல? எனக்கு இப்போ சாப்பாடா முக்கியம். தங்கம் தங்கம். என்ன என்ன அப்போ மச்சான்? என்ன அப்போ? என்னாச்சு?
அப்படி பாக்குற? அப்ப மச்சான் மச்சான் என்னது இது? விடுங்க, இதெல்லாம் வேணாம். அப்ப மச்சான் அப்போ
டேய் டேய் முருகா முருகா டேய் முருகண்ணா 2 கெட்டு பீடி வாங்கிட்டு வா. இதை இழுக்காம இருந்ததுனால வாயெல்லாம் கசக்குது. புடி. எந்த இடம் இது? நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தல, நான் கண் முழிச்சு குளிர்ல அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். போ போ. தங்கம், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. சாப்பாடு இறங்கல. தங்கம், உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. என்ன இது? இந்த பக்கம் உட்காந்துருக்கா? காத்தடிக்கும், உள்ள தள்ளி உட்காரு. வேண்டாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். தள்ளி உட்காரு. வேண்டாம் சொல்றேன்ல. என்ன ஆச்சு? சும்மா மனுஷனை பைத்தியாக்குறது. தள்ளி உட்காரு. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. கொஞ்சம் இதுல சகிச்சுக்க முடியல. இப்ப மூஞ்சி வீங்கி அழுகிற அளவுக்கு என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு நான் உன்கிட்ட சொன்னல. ஆளு உன்னை சும்மா தொட்டதுக்கே உனக்கு கருப்பு போயிருச்சாடி? வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு? வெக்கத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அந்த அப்பு பையன் எல்லாத்தையும் உன்கிட்ட. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அனாவசியமா பேசிட்டு இருக்காத. நீ பெரிய பத்தினி வயசெல்லாம் இங்க போட வேண்டாம். அந்த அப்பு கூட சேர்ந்து ஆடின ஆட்டம்லாம் வெளியில தெரியாது நினைச்சியா? நீ அப்பு பத்தி ஏதாவது பேசினன்னு வெச்சு. ஐயோ, அவரை பத்தி சொல்லவும் கோவம் பொங்குதோ? உனக்கு துணி மணி வாங்கி கொடுக்கறவன் நாண்டி. நம்ம வியாபாரத்துக்காக அந்த துணியை அவுக்க வேண்டி வரும். இனிமே உன் கை என் மேல பட்டுச்சுன்னா அந்த கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். இந்த முறைய ஒண்ணு நினைச்சா அது நடக்கணும். நான் துணி அவுக்க சொன்னா நீ அவுக்கணும். இல்லேன்னு வையி, என் கையாலேயே உன் தொண்டை புளிய நெரிச்சிருவேன். நெரிச்சு கொண்டு ஊரல்ல போட்டுருவேன். என்ன புரியுதா? ஒழுங்காரு. வணக்கம் அப்பு தம்பி, ஒரு லெட்டர் வந்திருக்கு. சரி. அன்புள்ள அப்போவுக்கு உன் தங்கம் எழுதிக் கொள்வது. நீ நலமா? என்னை மன்னித்து உன்னிடம் சொல்லாமல் இந்த ஊரை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறென்று நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். அன்று எனது சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது. நம் 2 பேரின் விஷயமும் உன் அக்காவிற்கு தெரிய வந்து அதனால் என்னை இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் மனதை குழப்பிக் கொண்டே இருந்தேன். இருந்தாலும் நாம் அன்று இரவே இந்த ஊரை விட்டு போகிறோமே, இனி யார் கண்ணிலும் படப்போவதில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் உன் அம்மா என்னிடம் வந்து, அம்மாடி, அம்மா நான் உங்ககிட்ட
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? இனி நீ அப்ப கூட பேசக்கூடாது, அவனை பார்க்க கூடாது. அம்மா, உன்னை என் சொந்த மகளா நினைச்சு சொல்றேன். அந்த உரிமையில தான் கேக்குறேன். நீ அவனை விட்டு எங்கேயாவது போயிடு, இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி. இந்த அம்மா மேல சத்தியம் பண்ணு, அவனை மறந்துடுறேன்னு. அது மட்டும் சொல்லாதீங்கம்மா. வேணும்னா எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன். வேணாம், நீ சாக கூடாது. நீ செத்தா அவனு செத்துருவான். அவன் உன் மேல உயிரியே வச்சிருக்கான். உன் மேல பைத்தியமா இருக்காண்டி. வேணாம். அம்மா தைரியமா போங்க. இனிமே எப்பவுமே உங்க மகனை நான் பார்க்க மாட்டேன். நானும் வீட்டை விட்டு வருவது என்று தீர்மானித்து எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கும் பொழுதுதான் முருகன் என்னை நம்ப வைத்து ஏமாற்றி கூட்டி வந்து விட்டான். நான் இப்பொழுது ஒரு கயவர்கள் கூட்டத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள கள்ளம்புத்தூர் என்ற மலை அடிவாரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றும். இப்படிக்கும் தங்கமணி. மெதுவா முடிடா. மெதுவா. ஏறக்குறையில ஏத்தியாச்சுல்ல? ஆமாண்ணே. அப்ப நாம 2 கிளாஸ் ஏத்த வேணாமா? அது என்னென்ன கேள்வி அது? ஆனா ஏத்தலாம். ஏய் சனியனே, பத்திரமா பாத்துக்கடா. போலீஸ் பிடிச்சா களி சாப்பிட வேண்டியதான். களி ரொம்ப சாப்பிட்டு என்ன ஆகும்? பேதி. அது ஆகும். டேய் பார்த்து சத்தம் போடாம. வாணே. ஏய் எந்திரி எந்திரிப்பா. வாழனே உட்காருண்ணே. இல்ல அது உட்காருண்ணே. இந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குண்ணே இருக்கு? உட்காருண்ணே. பழனி வள முருகா. இந்த ஒரு பாட்டில குடின தங்கம். பாலனே நம்ம தெய்வம் மாதிரி. அங்க இருக்கிற மீன் முட்டை எல்லாத்தையும் எடுத்து படைச்சு வை. மூஞ்சி. அண்ணா நான் இப்ப வர்றேன். நீ எங்க போற? என்னண்ணே அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஆள் தானே. அவங்க குடிக்காம இருக்கலாமா? நான் இதை போய் கொடுத்துட்டு வரேன். ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும். நீ விசுவாசிடா. தங்கம் பாலண்ணே இன்னைக்கு நம்ம விருந்தாளி. அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். புரியுதா? ஏண்டி தங்கம், நீ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? என்ன நீ அனுசரிச்சா உனக்கு என்ன வேணாலும் தருவேன். நீ ஏன் பக்கத்துல உட்கார்ந்து சமைச்சதெல்லாம் பரிமாறு. இப்ப எல்லாம் ஓமுகம் ரொம்ப வாடி போயிருக்கு. நீ சாப்பிடு ஒரு முட்டை. எனக்கு முட்டைல எதுவும் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு வேணும்னா விட்டுரு. ஆனா இந்த பாலுவுக்கு வேணும் முட்டை. பொதுவாக என் மனசு தங்கம். பொதுவாக என் மனசு தங்கம். முன்னால சீருது மொரட்டி கால. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? நீ என் கூடவே இருந்தா உன்னை நான் ராணி ஆக்கிடுவேன். ராணி என்ன தங்கம் இது? இனிமே இங்க யாரும் வர மாட்டாங்க. இந்த ராத்திரிய நம்ம ஜாலியா கொண்டாடிடுறான். நீ சத்தம் போட்டாவும் வர மாட்டான். இதெல்லாம் நாங்க முன்னாடியே போட்டு வச்ச பிளான் தாண்டி. இதுதானே எங்க டீலிங்ஸ். நீ நல்லா ஒத்துழைச்சா நம்ம விஷயத்தை மூத்தா முடிச்சிடலாம். புதியல கரிசமா நடத்திடலாம். அடங்கடி தங்கம்.
எந்திரடா எந்திரச்சு வெளியே போடா. கத்தி வீசாத தங்கம், ரத்தம் வரும். உன் தலையை நான் வெட்டிடுவேன். தலை இருந்து என்ன பார்க்க சைக்கிள், நீ கத்தி கீழே போடு தங்கம். எந்திரடா. என்னடி நீ புலியாட்டம் ஆடுற? வெளியே போடா. நீ வீச வேணா, நான் போயிடுறேன். போயிடுறேன்னு நீ வீசாத, நான் கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடுறேன். ஒண்ணு வேண்டாம், வெளியே போடா. போய்கிட்டு தானே இருக்க. வெளியே போடா, வெளியே போ. இறங்கி போயிடுறேன் பாருடி. வெளியே போடா, வெளியே போடு, இல்லனா உன்னை வெட்டிடுவேன். என்னோட நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சா, எல்லாம் சந்தோஷமா இருங்க. பொதுவாக அவ மனசு தங்கம், ஒரு போட்டி என்ன வந்துவிட்டா சிங்கம். நிறுத்துக்கடா உங்க பாட்டும் கூத்தலாம். இன்னும் நடக்கலையானே? நல்ல சண்டை தாண்டா நடந்துச்சு. டேய், அந்த கேனல்ல வண்டியில இருந்து இறக்குங்க. இருங்கடா. எதுக்குண்ணே? எதுக்குன்னா நீ எதையும் பேசாம கொடுத்த பணத்தை எல்லாம் குடுறா. என்னண்ணே சொல்ற? பின்ன என்னடா, அவ எதுக்கும் மசிய மாட்டேங்கிறா. ஏன் மசிய மாட்டேங்கிறா? அத நீ அவகிட்ட போய் கேளுடா. உனக்கு எனக்கு நீ ஆகாது. நானும் நீயுமான பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. தமாஸ் பண்ணாதானே. நீ உள்ள போன, நாங்க இங்க 2 பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். நீ இங்க இருந்து தன்னானா பாடும்போது அவ என்கிட்ட நீ எதுக்கு வந்தேன்னு கேக்குறா. ஓ, ஒரு நிமிஷம். நீங்களாம் பாடணும், நானும் அண்ணனும் இப்ப வந்துடுறோம். வாணா வாணா, எனக்காண்டி வாணா. என்னாச்சுனா, அவ சம்மதிக்க மாட்டேங்கிறாளா? என்னோட இந்த வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு ஒன்னு அவமானப்படுத்தினது இல்ல. அதுக்கான வாய்ப்பு நான் கொடுத்ததும் இல்ல. ஒரு நிமிஷம் இங்கே இருனே, நான் அவளை சரி கட்டிட்டு உன்னை கூப்பிடுறேன். தங்கம், அந்த பாலு நம்மள நல்லா ஏமாத்திட்டா. அவன் இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் போய் தந்த காசெல்லாம் திருப்பி கேட்கிறான். தங்கம், என்கிட்ட கொடுக்கறதுக்கு இப்ப என்ன இருக்கு? நீ போய் சொன்னா அவன் கேட்பான். அதை விட நல்லது நான் உன் கூட போய் படுக்கிறதா. ஐயோ, பணம் 1-2 இல்ல தங்கம், அவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். பட்டுன்னு திருப்பி கேட்டா நான் எங்க போவேன்? நீ எனக்காக ஒண்ணு பண்ணு. ஈக்காக கூட தெரியாது, பாலு சொல்றத கேளு. அவன் சொல்ற மாதிரி நடந்துக்க. முதல்ல நீ இந்த அருவாளை கீழே போடு. முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு தங்கம். தான் சொல்றேன், அருவாளை கீழே போடு. கிட்ட வராத, நான் வெட்டிடுவேன். அவ்வளவு தைரியம் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். என்ன காரியம் பண்ணிட்ட? என்னைய வெட்டிட்டியா? நீ என்ன வெட்டிட்டல? முருகனையே வெட்டிட்டல? உனக்கு அவ்வளவு திமிரு இருக்குச்சா? என்னாச்சு? போய் நீ வேலையை பாரு. என்ன ரத்தம்? ஒண்ணும் இல்ல, சின்ன சண்டை தான். போ. ஒரு போட்டியிடு வந்து விட்ட சிங்கம், நான் உன்னைய சொல்லுவேன், நல்லதே செய்வேன். பொதுவாக அவ மனசு தங்கம்.
வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கல்லம்புத்தூர் போகிறதுக்கு இப்போ ஏதாவது வண்டி கிடைக்குமா? ஐயோ, இதுக்கு மேலே வண்டி எதுவும் கிடைக்காது. காலையில் காய்கறி லாரியோ ஜீப்போ வரும். அதில் ஏறினா கல்லம்பட்டிக்கு போய் சேர்ந்துடலாம். என்னாச்சு அவனுக்கு? கொண்டுட்டியா? அவனை கொண்டுட்டியா? அந்த கேடு கட்டவனை கொண்டுட்டியா? இல்லைன்னா நானே அவனை கொண்டிருப்பேன். எனக்கு சந்தோஷம், எனக்கு இப்பதான் சந்தோஷம். போலீஸ் வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாம். வா போயிடலாம், வா நம்ம ஓடி போயிடலாம். என்ன சீரழிச்சது போதும்டா. என்ன சொல்ற? நான் என்ன பண்ண?
உள்ளங்கையில பூ மாதிரி வச்சு தாங்க வேண்டேன். அத நான் நம்பினேன். இல்ல தங்கம், உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன நாசமாக்கிட்ட. என்ன ஒண்ணும் பண்ணிடாத தங்கம். பூ மாதிரி இருக்கிற இந்த கையாலி உன்னை நான் வெட்டி கொல்ல போறேன். ஐயோ வேணாம் தங்கம், நான் சொல்றத கேளு தங்கம். தப்பிச்சுக்கோ. உயிர் மேல ஆசை இருந்தா தப்பிச்சுக்கோ. வேணாம் தங்கம். ஐயோ வேணாம் தங்கம். சீக்கிரம் சீக்கிரம் கள்ளபுத்திரம் எல்லாம் இறங்க சீக்கிரம் இறங்க. இதப்படி போலாம் 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 போலாம். இப்படி நடக்கிறது தங்கத்தோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை வெளியே சொல்ல முடியாம தான் கற்புக்கு கலங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூனி குறுகி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடைசி வரைக்கும் முடிவே தெரியாம இருந்திருக்காங்க. ஆனா இந்த தங்கம் தான் காதலிச்சவனையும் கரம் பிடிக்க முடியாம இவன் தப்பானவன்னு தெரிஞ்சும் தன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு நம்பி வந்தவளை பணத்துக்காக இப்படி சின்ன பின்னமாக்கிட்டாங்க. ஆனா தங்கம் முடிஞ்ச வரைக்கும் தன்னை காப்பாத்திக்க போராடினான். இவள மாதிரி தைரியமான தங்கங்கள் நம்ம நாட்டுல இருக்கிறதுனாலதான் நம்ம பெண்கள் இன்னைக்கும் தைரியமா தலை நிமிர்ந்து நடக்க முடியுது.